everyone, welcome to Niya's Garden. So இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து நான் வந்து 6 months பேக் வந்து ஒரு செல்லர் கிட்ட இருந்து வாங்கினேன். ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 6 different colors, each கலர்லையும் 5 saplings, 200 rupees plus 100 rupees delivery charge அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பே பண்ணிட்டு வந்துச்சு. பட் வந்து 5 saplingsலாம் இல்லை, ஒரு 3 கலர்ஸ்ல வந்து ஒரு 4 இருந்திருக்கும், மற்ற ரெண்டுலையும் வந்து 3 தான் இருந்தது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாட்டிங் மிக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள்ல வந்து அந்த மொட்டு விட்டுச்சு, திரும்படி மொட்டெல்லாம் கட் பண்ணி அதனாலதான் கொஞ்சமாவது பக்கக்கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 6 months ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுங்க பாருங்க எப்படி பூத்திருக்குன்னு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 6 different colors சொன்னாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 saplings வரல, அது ஒண்ணு. இன்னொன்னு 6 different colors சொன்னதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் இருக்கு இல்லையா, இந்த பர்பிள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 2 தொட்டியுமே வந்து பர்பிள் கலர் தாங்க, அதுவே ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறமா அந்த எல்லோ இருக்குல்ல, எல்லோ வந்து அந்த 4 தொட்டியுமே எல்லோ கலர். சோ எனக்கு கிடைச்சது வந்து 2 different colors தான். எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. நான் வந்து இமிடியேட்டா வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி, சிஸ்டர் இந்த மாதிரி வந்து நீங்க அனுப்புறதுல வந்து 2 கலர் தான் இருக்குது, நீங்க எனக்கு 6 கலர்ஸ் ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க நான் கேட்டேன். அவங்க வந்து மேபி ட்ரே வந்து மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப அப்செட்டா இருந்தது. அட்லீஸ்ட் அவங்க ஒரு சாரியாவது கேட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது ஒருத்தவங்க மேல ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை வச்சுதான் நம்ம முன்னக்கூட்டியே பே பண்ணி அவங்கள நம்பிதான் நம்ம வந்து பே பண்றோம். அவங்க அனுப்புற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்றோம். பட் அந்த நம்பிக்கைக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்றது? யூஸ்வலா இந்த காரணத்துக்காக தான் நான் ஆன்லைன்ல வாங்கவே மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் எனக்கு அதே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ஃபேமஸான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இதுல வெப்சைட்ல வந்து நான் வந்து ஒரு 7 ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அங்க வந்து அவங்க வந்து மேட்டூர் அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல தான் அனுப்பியிருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது அப்படி செடி எல்லாமே வந்து காஞ்சிருச்சு, தண்ணியும் அவங்க ஊத்தல, காஞ்சி போச்சு. நான் காஞ்ச செடி தான் எடுத்துட்டு வந்தேன். 350 rupees பிளஸ் ஒரு 150 கொரியர் சார்ஜ் பிளஸ் வந்து அந்த மேட்டூர் அந்த டிரான்ஸ்போர்டேஷனும் வந்து ஒரு 50 rupees என்கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஸோ டோட்டல் வந்து வேஸ்ட் தான். நான் வந்து இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு நிழல்ல வச்சு அதுல ஒரு 5 செடியை நான் காப்பாத்தினேன். பட் அது ரொம்ப டைம் எடுத்துச்சு அது பிக்கப் ஆகி வர்றதுக்கு. இதுலயே நான் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து எதுவுமே முக்கியமா பிளான்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். பட் நான் சொன்ன மாதிரி கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருப்பேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நர்சரி எல்லாத்துலயுமே வந்துட்டு நான் வந்து காமிப்பேன் இந்த செடி இருக்குதா அப்படின்ட்டு. அவங்க வந்து அடுத்த வாட்டி லோடு வரும்போது எனக்காக அந்த பிளான்ட் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்துடுவேன். அதுதான் பெஸ்ட்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் செல்லரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். சாமந்திக்காக தான். அவங்க வந்து போட்டிருந்தாங்க 20 + 20 40 saplings 6 different colors வந்து வெறும் 100 ரூபாய் தான். இன்னொன்னு கொரியர் சார்ஜ் வந்து 50 rupees தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் யோசிச்சேன், ஓகே ஃபைன், 2 கலரா இருந்தாலும் 3 கலரா இருந்தாலும் நமக்கு இவ்வளோ சாப்ளிங்ஸ் கிடைக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். இது வந்துருச்சு. இதுதான் அந்த புது செல்லருடைய சாப்ளிங்ஸ். இது நேற்றுக்கே வந்துருச்சு. ஸோ நான் அந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து நாளைக்கு நான் ஷார்ட்ஸ்ல போட்டு விடுறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வந்துச்சு. பட் நான் அந்த டைம் வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த குட்டி குட்டி கவர்ல கொடுப்பாங்க, ஒரு ஒயிட் கவர்ல கொஞ்சம் கோகோபீட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்குள்ள கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இன்னொரு ட்ரேல வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் போட்டுட்டு ரூம்குள்ளேயே வச்சுட்டேன், ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் நைட்டு தான் என்னால் வந்து பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ண முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 40% ரெட் சாயில் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக ரெட் சாயில் தான், நைட்னால இந்த லுக்ல இருக்குது.
அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 30% வந்து களிமண் எடுத்திருக்கேன். நீங்க கார்டன் சாயில் கூட எடுத்துக்கலாம். அடுத்து 20% கோகோபீட்டும் ஒரு 10% வந்து மேன்யூர் எடுத்திருக்கேன். நீங்க அதை இப்படி கூட எடுத்துக்கலாம் ப்ரொபோர்ஷன். கோகோபீட் வந்து 15%, கவு மணியில் ஒரு 15% எடுத்துக்கோங்க. என்னைக்குமே வந்து சாமந்திக்கு வந்து நம்ம வந்து மிக்சர் ரெடி பண்ணும்போது களிமண் இல்லைன்னா கார்டன் சாயில் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மேன்யூர் வந்து என்னைக்குமே ரொம்ப கம்மியா தான் கொடுக்கணும். கிரைசாந்திமம் வந்து அதாவது ரோஸ் செடி மாதிரி ஹெவி ஃபீடர்ஸ் கிடையாது. ரோஸ் செடி வந்து பயங்கரமான ஹெவி ஃபீடர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டிங்ஸ்லயே வந்துட்டு நான் என்னமெல்லாம் ஆட் பண்ணுவேன்னா வெஜிடபிள் காம்போஸ்ட், அப்புறம் வந்து மேன்யூர், அப்புறம் வந்து அதனது இளமக்கு, இது எல்லாமே போட்டுப்பேன். அப்பதான் அது நல்ல சத்தா இருக்கும். அதுக்கு வந்து அது எதுவுமே செய்யாது. பட் வந்து கிரைசாந்திமம் வந்து ஒரு கூல் சாயில் வந்து அதுக்கு தேவைப்படுது. பட் இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்னாலே நம்ம வந்து கொஞ்சம் ரெட் சாயில் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா அதுல வந்து அயர்ன் நியூட்ரிஷன்ஸ் வந்து ஹையா இருக்கு. அது கொஞ்சம் வார்மா இருக்கும். ஆனா வந்து நம்ம இந்த களிமண் எதுக்கு இதுல யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் வந்து கூலா வச்சுக்கும் சாயில. இன்னொன்னு அந்த மாய்ஸ்சர் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கும். ரூட் growthக்கு வந்து ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணும். அதனாலதான் நம்ம வந்து எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் களிமண் இல்லைன்னா கார்டன் சாயில் சேர்க்கிறோம். களிமண் அப்படி இருக்கிற அந்த இதுல நம்ம வந்து ஒரு இந்த ஃபார்மிங்க்கு யூஸ் பண்றோம்ல அந்த களிமண் நான் சொல்றது. அதுக்கப்புறம் வந்து கோகோபீட் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் மாய்ஸ்சர் ரிட்டைன் பண்றதுனால கொஞ்சம் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 15% ஆட் பண்ணிருக்கேன். மேன்யூர் வந்து நம்ம கண்டிப்பா போடணும். சோ இவ்ளோ சாயிலுக்கு நான் இவ்ளோண்டு மேன்யூர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சோ இப்ப அடுத்து வந்து நம்ம பாட்டிங் அப்படின்னு பாட் செலெக்ஷன், பாட் சைஸ் செலெக்ஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நான் வந்து இந்த 12 inches பாட் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஐ மேட் ஷுவர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நல்லா வைடா இருக்கணும் அப்படின்றத வந்து நான் மேட் ஷுவர். ஏன்னா வந்து சாமந்தி வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே இப்படி படர்ந்து வளரும், பக்க கண்ணு விட்டு வளரும். அதனால அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இவ்வளவு லென்த்தே அதுக்கு போதும். அதனால நான் இத்தனை பாட்டு எடுத்திருக்கேன். லைக் 40 சாப்ளிங்ஸ்க்கு ஒரு பாட்டுக்கு ஒரு 3. இப்ப பெரிய பாட்டு இப்போ இதெல்லாம் வந்து 14 inches. சோ இதுல வந்து ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பாட் செலக்ஷன் பண்ணிருக்கேன். சோ இப்போ நம்ம வந்து எல்லா சாயிலும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு அதே மாதிரி இதுல வந்து இந்த ஹோல் எல்லாம் வந்து மேக் ஷுவர் அதெல்லாம் கரெக்டா இருக்கா, நல்லா வந்து தண்ணி வெளியே போயிடுமா, ஆனா வந்து சத்துக்கள் வெளியே போகாத அளவுக்கு அந்த ஹோல் எல்லாம் வந்து நல்லா ஒரு கல்லு வச்சோ சிரட்டை வச்சோ அடைச்சு வச்சிருக்கோமா அப்படின்றத நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம வந்து சாயில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிருக்க சாயில் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து செடி வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செடியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. நைட்டா இருக்கிறதால எனக்கு வந்து நான் வச்சதெல்லாம் நான் காண்பிட்டேன். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உள்ள போட்டுட்டு ஜஸ்ட் அந்த செடியை மட்டும் நான் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க 12 inchesல வந்து நான் வந்து 3, 4 அப்படி வச்சு விட்டுருக்கேன். இப்ப இதுல எல்லாம் வந்து நான் 3 தான் வச்சிருக்கேன். இது ஒரு 4 வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி 14 inchesல வந்து பாருங்க நான் ஒரு 5 இது வச்சு விட்டுருக்கேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. நேற்று கொஞ்சம் வாடி போய் இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க. ஸோ எல்லாமே வச்சாச்சு. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எப்போவுமே மண் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் அது வளர 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 நான் மண் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவேன். ஓகே, இது நான் வளர வளர உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். இது என்ன கலரில் பூ பூத்துச்சுன்றதையும் நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.